கனிவான உள்ளம் கொண்ட கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிற நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணணும், பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குங்க. இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப விஷயங்களை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா இன்னொரு விஷயம் கிடைக்காது. அதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நிம்மதி எதிர்பார்த்துருப்பீங்க. அந்நேரம் பார்த்தோம் அப்படின்னா கையில் காசு இருக்காது. காசு புழக்கம் நல்லா இருக்கும். அந்நேரம் பார்த்தா நிம்மதி இருக்காது. சரி பார்த்தோம்னா, கையில காசு பழக்கம் நல்லா இருக்குது. குடும்பத்தில இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத அனுபவிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சு, ஒண்ணு கிடைக்காம இருக்குங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்திற்கு நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நினைச்ச விஷயங்கள் பார்த்தோம்னா, அந்த டைம் நடக்காது. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா அத அனுபவிக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் பார்த்தா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு காலமா அந்த மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் அப்படிங்கிறது ஆ தொழில் வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ மத்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே சப்போர்ட் இல்லாத மாரி இருக்குதுங்க. அதிலேயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை. திருமண வயசுல இருக்கிறவங்க பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல என்னடா நமக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, நமக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா? அப்படிங்கிற மாரி பார்த்தா, நீங்க சிந்திக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே ரொம்ப நாள் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம். பட் இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிருங்க. சரி ரைட் ஓகே. இதுதான் ஒரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகப்படியா கோவப்படுவாங்க. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தோம்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. என்னடா இந்த மாரி இருக்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பகை கிரகங்களான செவ்வாய், சனி, சூரியன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால, உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தா பிரச்சனைக்குண்டான வாழ்க்கையா தாங்க இருக்குது. ஓகே. இதுதான் ஒரு பக்கம் இருக்குது. லவ் லைஃப் ஆச்சு, காதல் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் வாழ்க்கையில இப்படித்தாங்க. நீங்க நெறைய விஷயம் எதிர்பார்த்திருப்பீங்க. நீங்க உங்கள நேசிக்கிறவங்கட்ட பார்த்தோன்னா, நீங்க அவங்கட்ட இப்படி பேசணும், அவங்க நமக்காச்சும் ஆறுதல் குடுப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா, அவங்க அந்த விஷயத்த பார்த்தா பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில நேரம் ரொம்ப கவலைகள குடுக்குங்க. ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தா, என்னடா மாத்தி மாத்தி நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையும், தொழிலும் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க. ஸோ அதில பார்த்தா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பார்த்தோன்னா, அடுத்த ஒரு படி கொஞ்சம் நீங்க மேல போறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ கையில காசு பழக்கலாம் அந்த மாசத்த பொறுத்தளவு பார்த்தோன்னா, ஏதாச்சும் ஒரு வகையில காசு பழக்கம் உங்களுக்கு வந்துருங்க. ஒரு சில நபர்களுக்கு பார்த்தோன்னா, எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய அமைப்புகளும் இந்த மாசம் இருக்குதுங்க. ஒரு சில நேரங்கள்ல பார்த்தா, உங்களுக்கு கவலைகள் ரொம்ப அதிகமாயிரும். ஆ அது பார்த்தோன்னா, நீங்க ஒரு சில நேரங்கள்ல நடந்த அதாவது பாஸ்ட்ல நடந்த கடந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒரு சில விஷயங்கள நெனச்சு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க தூங்கும்போது அத நெனச்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில நபர்களுக்கு தூக்கம் கூட பார்த்தோன்னா இருக்காது. இந்த மாசத்த பொறுத்தளவு பார்த்தா, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைப்பீங்க. உங்க மனச பார்த்தீங்கன்னா, திடப்படுத்துறதுக்காக நெறைய இடங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. கோயில்களுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு புடிச்ச இடங்களுக்கெல்லாம் போய் உங்க மனச திடப்படுத்திக்கணும்னு பார்ப்பீங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா, கடந்த காலங்கள்ல நடந்த ஒரு சில கெட்ட சம்பவங்கள பார்த்தா, உங்கள திரும்ப ஞாபகப்படுத்தி உங்களுக்கு கவலைக்கு உண்டாக்கும். ஸோ இந்த மாச பொறுத்தளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஸோ எத பத்தியும் நீங்க கவலைப்படாம நடக்கிறது நடக்கும். ஸோ நாம நம்மளோட வேலைய, நம்மளோட கடமைய நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிற நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாசமா இருக்குங்க. இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவான இன்னொரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்நேரம் எந்த மாரியான கேரக்டர்ல இருக்கீங்கன்னு உங்கள நீங்களே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில சிச்சுவேஷன்லாம் இந்த மாசம் அதிகமா நடக்குங்க. ஏன்னா, அந்த மாசம் பொறுத்தவரை பார்த்தோம்னா, திடீர்னு நல்லா இருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல பார்த்தா நீங்களே கோவப்படுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே நீங்களே தோணும். நாம எதுக்கு அந்த இடத்துல அவ்வளவு கோவப்பட்டோம்? இது அவ்வளவு கோவப்பட வேண்டிய விஷயமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது மாரி ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நாம என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு தெரியாம ஒரு சில நேரம் பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் இருக்குங்க. ஸோ இந்த மாசம் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மனக்கட்டுப்பாடுங்க. சரி ரைட் ஓகே. ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணாலோ, இல்லாட்டி பார்த்தோம்னா, கொஞ்சம் நீங்க நிதானமா, அதிகமா நீங்க பேசாம இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா ஒரு நல்ல மாசமா போகுங்க.
அதே மாரி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, நீங்க கடந்த காலங்கள்ல நடந்த ஒரு விஷயங்கள நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த விஷயம் மாறப்போறது கிடையாது. ஸோ, அதனால நீங்க வந்து எதிர்காலத்த பத்தி சிந்திச்சு, அதுக்குண்டான நீங்க வேலைகள பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்புட்ன்னா, நீங்க வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலனும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.